வணக்கம் நண்பர்களே. த போடிதர்மா வே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய உலகில் நாம் எல்லோருமே ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறோம். சிலர் பணத்தை தேடுகிறார்கள், சிலர் புகழைத் தேடுகிறார்கள், இன்னும் சிலர் நிம்மதியை தேடுகிறார்கள். இந்த தேடலுக்காக நாம் நாடிச் செல்வது எதை? புத்தகங்களை, வீடியோக்களை, அல்லது யாரோ ஒரு குருவை? யாராவது நமக்கு வழி சொல்ல மாட்டார்களா என்று ஏங்குகிறோம். ஆனால் 1500 வருடங்களுக்கு முன்பே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கான விடை வெளியில் இல்லை, அது உனக்குள்ளே இருக்கிறது. 1000 புத்தகங்களை படிப்பவன் அறிவாளி ஆகலாம், ஆனால் தன்னைத்தானே படிக்கும் ஒருவனே ஞானி ஆகிறான் என்று அடித்துச் சொன்னார். வரலாற்றின் பக்கங்களில் எத்தனையோ அரசர்கள் வந்தார்கள், போனார்கள். எத்தனையோ ஞானிகள் போதித்தார்கள். ஆனால் வரலாற்றையே உலுக்கிப் போட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் அவர். காஞ்சிபுரத்தின் ராஜ வீதிகளில் தொடங்கி சீனப் பெருஞ்சுவர் வரை நடந்து சென்று உலகையே தன் மௌனத்தால் அதிர வைத்தவர். அவர்தான் போதிதர்மர். நம்மில் பலர் அவரை 7ஆம் அறிவு படம் மூலமாகவோ அல்லது குங்ஃபு கலையின் தந்தையாகவோ மட்டுமே அறிந்திருப்போம். ஆனால் அவர் உலகுக்குச் சொன்ன செய்தி அதைவிட ஆழமானது. இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமானது. இன்றைய நவீன உலகில் நாம் ஸ்மார்ட் போன்களில் மூழ்கி கவனச்சிதறலில் டிஸ்ட்ராக்ஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புத்தக அறிவை, புக்கிஷ் நாலேஜ் வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்தலாம் என்று நம்புகிறோம். ஆனால் போதிதர்மரின் தத்துவம் என்ன தெரியுமா? நீ படித்தது எதுவும் உனக்கு உதவாது, நீ உணர்ந்தது மட்டுமே உன்னை காப்பாற்றும். இந்த காணொளி வெறும் வரலாற்று கதை அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாடம். புத்தகங்களுக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்தும் ஒரு பயணம். வாருங்கள், போதிதர்மரின் வழியில் பயணிப்போம். பகுதி 1. ஆரம்பம். சுகபோகங்களை துரத்தல். கிபி 5ஆம் நூற்றாண்டு. தென்னிந்தியாவின் காஞ்சிபுரம். கலைகளும் கல்வியும் செழித்தோங்கிய பல்லவ சாம்ராஜ்யம் அது. அங்கே ஒரு இளவரசர், பெயர் போதிதாரா. பல்லவ மன்னனின் 3வது மகன். அவருக்கு என்ன குறை? நினைத்தால் எதையும் வாங்கலாம். அதிகாரம், பணம், பெண்கள், சுகபோகங்கள் என அனைத்தும் அவர் காலடியில் கிடந்தன. ஆனால் அந்த இளவரசரின் கண்கள் அரண்மனை சுவர்களுக்குள் அடங்க மறுத்தன. ஏன் இந்த உலகம் துன்பத்தில் இருக்கிறது? எனக்கு கிடைக்கும் இந்த மகிழ்ச்சி ஏன் நிரந்தரமாக இல்லை? இன்று இருக்கும் உடல் நாளை அழிகிறதே, அப்படியானால் நான் யார் என்ற கேள்விகள் அவரை துளைத்தன. இங்குதான் நமக்கான முதல் பாடம் இருக்கிறது. காமஃப்ட் சோன், அதாவது நமக்கு வசதியான ஒரு வட்டத்திற்குள் வாழ்வது. இன்று நம்மில் பலருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு வேலை கிடைத்துவிட்டால் போதும், ஒரு வீடு கட்டிவிட்டால் போதும் என்று செட்டில் ஆகிவிடுகிறோம். கனவுகளை தொலைத்துவிட்டு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் போதிதர்மர் நமக்குச் சொல்லும் பாடம் என்னவென்றால், வளர்ச்சி என்பது வசதியான இடங்களில் கிடைப்பதில்லை. அவர் நினைத்திருந்தால் காஞ்சிபுரத்தில் ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது முட்களும் கற்களும் நிறைந்த பாதை. ஏனென்றால் பாதுகாப்பான கப்பல் கரைக்கு அழகு, ஆனால் அதற்காக கப்பல் கட்டப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான முதல் அடியை இன்றே எடுத்து வையுங்கள். அது வேலையை விடுவதாக இருக்கலாம், புதிய தொழிலை தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவதாக இருக்கலாம். அது வலியாக இருக்கும், ஆனால் அந்த வலிதான் உங்களை செதுக்கும் ஒலி. பகுதி 2. பயணம், தனிமை ஏனும் வலிமை. தனது குருவான பிரக்ஞாதராவின் கட்டளைப்படி உண்மையான தர்மத்தை சீனாவுக்கு கொண்டு செல்ல போதிதர்மர் முடிவெடுத்தார். அது விமானம் ஏறிச் செல்லும் காலம் அல்ல, கடல் வழி பயணம். நடுக்கடலில் புயல், கடற்கொள்ளையர்கள், பசி, பட்டினி என 3 ஆண்டுகள் பயணம் செய்தார். அவர் சீனா சென்றடைந்த போது அவர் ஒரு விசித்திரமான மனிதராக பார்க்கப்பட்டார். மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, உதவ ஆள் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், தன்னம்பிக்கை. இன்று நாம் தனிமையை கண்டு பயப்படுகிறோம். யாராவது நம்மை லைக் பண்ண வேண்டும், யாராவது நம்முடன் பேச வேண்டும் என்று ஏங்குகிறோம். சமூக வலைதளங்களில் அங்கீகாரத்திற்காக ஏங்குகிறோம். ஆனால் போதிதர்மர் தனிமையை ஒரு தவமாக மாற்றினார். உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன் உள்ளுணர்வு சொல்வது சரி என்று பட்டால் தனித்து நில். இதுதான் அவர் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பாடம். உங்கள் லட்சிய பயணத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டால் கவலைப்படாதீர்கள். சிங்கங்கள் எப்போதும் தனியாகத்தான் வேட்டையாடும், ஆடுகள் தான் கூட்டமாகச் செல்லும். பகுதி 3. பேரரசரும் உண்மையும். எதிர்பார்ப்பில்லா செயல். சீனாவை அடைந்த போதிதர்மர் அன்றைய லியாங் வம்சத்து பேரரசர் வூவை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு ஜென் வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பம். பேரரசர் வூ தன்னை ஒரு பெரிய பௌத்த தொண்டனாக நினைத்துக் கொண்டிருந்தார். சீனாவின் அசோகர் என்று தன்னை தானே புகழ்ந்து கொள்வார். பேரரசர் கர்வத்துடன் போதிதர்மரை பார்த்து கேட்டார், துறவியே, நான் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கோயில்களை கட்டியிருக்கிறேன், புனித நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறேன், லட்சக்கணக்கான துறவிகளுக்கு உணவளிக்கிறேன். இவ்வளவு தர்மம் செய்த எனக்கு சொர்க்கத்தில் என்ன புண்ணியம், மெரிட் கிடைக்கும்?
யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே, இது பேரரசரின் கேள்வி மட்டுமல்ல, இது நம் அனைவரின் கேள்வி. நான் இவ்வளவு நல்லது செய்தேனே, எனக்கு ஏன் நல்லது நடக்கவில்லை? நான் கடவுளுக்கு இவ்வளவு காணிக்கை போட்டேனே, எனக்கு ஏன் கஷ்டம்? என்று நாமும் கடவுளிடம் வியாபாரம் தானே பேசுகிறோம். போதிதர்மர் பேரரசரின் கண்களை நேராகப் பார்த்தார். எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரே வார்த்தையில் பதிலளித்தார். சிறிதும் இல்லை. நோ மெரிட். பேரரசருக்கு கோபம் வந்தது. என்னது, புண்ணியமில்லையா? என் வாழ்நாள் சேமிப்பு அனைத்தும் வீணா என்று கொதித்தார். போதிதர்மர் விளக்கினார். அரசே, நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் நான் என்ற அகங்காரத்தோடு ஈகோ செய்யப்பட்டவை, புகழ் தேடுவதற்காகச் செய்யப்பட்டவை. இது நிழலை தேடி ஓடுவது போன்றது. அகங்காரத்தோடு செய்யும் எந்தச் செயலும் உண்மையான புண்ணியத்தை தராது. உண்மையான தர்மம் என்பது எதிர்பார்ப்பில்லாமல் செய்வது. வலது கை கொடுப்பது இடது கைக்குத் தெரியக்கூடாது. ஆனால் நீங்களோ உலகிற்கே டமாரம் அடிக்கிறீர்கள். பேரரசர் அடுத்த கேள்வியை கேட்டார். அப்படியானால் புனிதமான உண்மைகளின் முதல் தத்துவம் என்ன? போதிதர்மர் சொன்னார், பரந்த வெறுமை. இதில் புனிதம் என்று எதுவும் இல்லை. வாஸ்ட் எம்ப்டினஸ், நோ ஹோலினஸ். இதன் அர்த்தம் என்ன? நாம் எதையாவது புனிதம் என்று சொல்லும்போது இன்னொன்றை அசுத்தம் என்கிறோம். இந்த வேறுபாடு உள்ளவரை ஞானம் இல்லை. எல்லாமே சூன்யம், எல்லாமே வெறுமை என்று உணர்வதுதான் ஞானம். இறுதியாக பேரரசர் கேட்டார், அப்படியானால் என் முன் நின்று கொண்டிருப்பது யார்? போதிதர்மர் சொன்னார், எனக்குத் தெரியாது. ஐ டோன்ட் நோ. இது அறியாமை அல்ல, இதுதான் ஞானத்தின் உச்சம். நான் என்ற அகங்காரம் அழிந்த நிலையில் அங்கே பெயரில்லை, உருவமில்லை, அடையாளமில்லை. வெறும் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமே உள்ளது. நண்பர்களே, இதுதான் நமக்கான பாடம். நாம் செய்யும் உதவிகள், நம் வேலைகள், நம் அன்பு, எல்லாவற்றிலும் நான் என்ற சுயநலம் கலந்திருக்கிறது. நான் இதைச் செய்தால் அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதான் நம் துன்பத்திற்கு காரணம். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வதும் போதிதர்மர் சொல்வதும் ஒன்றுதான். கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. எப்போது நீங்கள் எதிர்பார்ப்பை விடுகிறீர்களோ அப்போதுதான் உங்கள் மனம் லேசாகும். அதுதான் உண்மையான சுதந்திரம். பகுதி 4, நேரடி அனுபவம் வெர்சஸ் சாஸ்திரங்கள். இப்போது நாம் போதிதர்மரின் தத்துவத்தின் மையக்கருவுக்கு வருவோம். டிரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது சாஸ்திரங்களைக் காட்டிலும் நேரடி அனுபவமே மேலானது. ஜப்பானிய மொழியில் இதை கியோகே பெட்சுடன், கியோகி பெட்சுடன் என்பார்கள். அதாவது புனித நூல்களுக்கு வெளியே ஒரு தனித்துவமான வழி. நம்மில் பலர் நினைக்கிறோம், நிறைய புத்தகங்களை படித்தால், நிறைய டிகிரிகள் வாங்கினால் நாம் அறிவாளி என்று. ஆனால் போதிதர்மர் அதை குப்பையில் போடச் சொல்கிறார். அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். பசித்தவனுக்கு உணவுப் பட்டியலை, மென்யூ கார்டு படித்துக் காட்டினால் பசி தீருமா? தீராது அல்லவா? உணவை உண்ண வேண்டும். தாகம் எடுத்தவனுக்கு நீர் பற்றிய வேதியியல் சூத்திரத்தை, ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சொன்னால் தாகம் தீருமா? தீராது. நீரை அருந்த வேண்டும். அதுபோலவே புத்தகம் என்பது விரல் மட்டுமே, நிலவு அல்ல. The finger pointing to the moon is not the moon. நூல்கள், வேதங்கள், மதக் கோட்பாடுகள் இவை அனைத்தும் வழிகாட்டிகள் மட்டுமே. அவை வரைபடங்கள், மேப்ஸ். வரைபடத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஊர் போய்ச் சேர முடியாது. பயணம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வரைபடத்தையே வணங்குகிறோம். வரைபடத்திற்கு பூஜை செய்கிறோம். பயணத்தை தொடங்கவே இல்லை. நமது தமிழில் ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. எவ்வளவுதான் புத்தகத்தில் படித்திருந்தாலும் நடைமுறை அனுபவம் இல்லை என்றால் அது பயனற்றது. இன்றைய கல்வி முறையை பாருங்கள். நாம் மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறோமா? இல்லை. போதிதர்மர் சொல்வது செல்ஃப் இன்குவைரி, சுய தேடல். நான் யார் என்று கூகுளில் தேடாதீர்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் மனதிற்குள் பாருங்கள். அங்கே ஓடும் எண்ணங்களை கவனியுங்கள். அந்த எண்ணங்களுக்கு பின்னால் இருக்கும் அமைதியை உணருங்கள். அதுதான் நீங்கள். இன்று நம்மிடம் தகவல்களுக்கு, இன்ஃபர்மேஷன் பஞ்சமே இல்லை. ஆனால் ஞானம், விஸ்டம் இருக்கிறதா? நீங்கள் நீச்சல் பற்றி 100 புத்தகங்கள் படிக்கலாம். ஆனால் நீரில் இறங்காமல் நீச்சல் கற்க முடியாது. நீங்கள் வெற்றி பற்றி எத்தனையோ வீடியோக்கள் பார்க்கலாம். ஆனால் களத்தில் இறங்கி போராடாமல் வெற்றியை ருசிக்க முடியாது. எனவே திரையை விட்டு விலகுங்கள். வாழ்க்கையை வாழுங்கள். அனுபவமே சிறந்த ஆசான். பகுதி 5, சுவர் நோக்கிய தவம், கவனத்தின் வலிமை. பேரரசரை விட்டு வெளியேறிய போதிதர்மர் வடக்குச் சீனாவிற்குச் சென்று ஷாவ்லின் கோயிலுக்கு அருகில் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார். அங்கே அவர் என்ன செய்தார் தெரியுமா? 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தொடர்ந்து 9 ஆண்டுகள். ஆம், 9 ஆண்டுகள் ஒரு சுவரை பார்த்தபடி தியானம் செய்தார். இதை வால் காசிங் பிகுவான் என்பார்கள். ஏன் சுவரை பார்க்க வேண்டும்? சுவர் அசையாது. சுவரில் டிவியைப் போல படங்கள் ஓடாது. சுவரில் கவனத்தை சிதறடிக்கும் காட்சிகள் இல்லை. சுவரை பார்க்க பார்க்க நம் மனம் வெளியே பார்ப்பதை நிறுத்திவிட்டு உள்ளே பார்க்கத் தொடங்கும்.
ஒரு கதை உண்டு. அவர் தியானத்தின் போது ஒரு முறை கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார். தன் மீதே கோபம் கொண்ட அவர், இனி என் கண்கள் மூடவே கூடாது என்று தன் இமைகளை ஐலிட்ஸ் வெட்டி வீசினார். அந்த இமைகள் விழுந்த இடத்தில்தான் தேயிலை டியா செடி முளைத்தது. இது ஒரு குறியீடுதான். தேநீர் அருந்தினால் தூக்கம் வராது, விழிப்புணர்வுடன் இருக்கலாம் என்பதற்கான குறியீடு. இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய நோய் கவனச்சிதறல், டிஸ்ட்ராக்ஷன், மங்கி மைண்ட், குரங்கு மனம். ஒரு 10 நிமிடம் நம்மால் போன் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. ரீல்ஸ், ஷார்ட்ஸ் என்று நம் மூளையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறோம். போதிதர்மரின் இந்த சுவர் தியானம்தான் உலகின் முதல் மற்றும் மிகச் சிறந்த டோபமீன் டீடாக்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிதாக எதையாவது சாதிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு தேவை கூர்மையான கவனம், லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த எலக்ட்ரானிக் சாதனமும் இல்லாமல் தனிமையில் அமருங்கள். சுவரை பாருங்கள் அல்லது வானத்தை பாருங்கள். உங்கள் மனம் அலையும். போரடிக்கிறதே என்று கத்தும். பரவாயில்லை, அந்த சலிப்பு, போர்டம் தான் படைப்பாற்றலின் பிறப்பிடம். போதிதர்மர் 9 வருடம் அமர்ந்திருந்ததால்தான் அவரால் ஒரு கலாச்சாரத்தையே உருவாக்க முடிந்தது. உங்களால் ஒரு 90 நிமிடம் முழு கவனத்துடன் ஒரு வேலையை செய்ய முடியுமா? அதுதான் வெற்றி. பகுதி 6. மன அமைதி எங்கே இருக்கிறது? போதிதர்மரின் புகழை அறிந்து ஹுய்கே ஹுயாக்கே என்ற இளைஞன் அவரை தேடி வந்தான். குருவே, எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். போதிதர்மர் திரும்பிக் கூட பார்க்கவில்லை. நாட்கள் கடந்தன. கடும் பனிப்பொழிவு. ஹுய்கே அங்கேயே நின்று இருந்தான். இறுதியில் தனது உறுதியை நிரூபிக்க ஹுய்கே தனது இடது கையை வெட்டி போதிதர்மரின் முன் வைத்து, குருவே, என் மனம் அமைதியற்று தவிக்கிறது, எனக்கு அமைதியைத் தாருங்கள் என்று கதறினான். இதுவும் ஒரு தீவிரமான குறியீடு, நம் அகங்காரத்தை வெட்டுவது. அப்போது நடந்த அந்த உரையாடல்தான் ஜெயின் தத்துவத்தின் உச்சம். ஹுய்கே, குருவே, என் மனம் அமைதியில்லாமல் இருக்கிறது, தயவு செய்து என் மனதை அமைதிப்படுத்துங்கள். போதிதர்மர், சரி, உன் அமைதியற்ற மனதை வெளியே எடுத்து என் முன்வை, நான் அதை அமைதிப்படுத்துகிறேன். ஹுய்கே நீண்ட நேரம் தேடினான். பிறகு சொன்னான், மனதை எப்படி வெளியே எடுப்பது? அதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. போதிதர்மர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பார்த்தாயா, உனக்கு நான் அமைதியை தந்துவிட்டேன். நண்பர்களே, இதன் அர்த்தம் புரிகிறதா? நாம் எல்லோரும் எனக்கு ஸ்ட்ரெஸ், எனக்கு டென்ஷன் என்று ஓடுகிறோம். ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன என்று உற்று நோக்கினால் அங்கே அப்படி ஒரு பொருளே இல்லை. அது வெறும் எண்ணங்களின் தொகுப்பு. கடந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயம், இந்த இரண்டும் தான் மனதை உருவாக்குகிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ, இது எதிர்காலம். நேற்று அவன் என்னை திட்டிவிட்டானே, இது கடந்த காலம். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு இந்த நொடியில், நிகழ்காலத்தில், பிரசன்ட் மோமெண்ட் வாழ்ந்தால் மனம் என்ற ஒன்றே இல்லை. வெறும் விழிப்புணர்வு, அவேர்னஸ் மட்டுமே இருக்கும். அடுத்த முறை உங்களுக்கு கவலை வரும்பொழுது அந்த கவலையை உற்று பாருங்கள். இந்த கவலை யாருக்கு என்று கேளுங்கள். அந்த விழிப்புணர்வு வந்தாலே கவலை காணாமல் போய்விடும். இதுதான் போதிதர்மர் சொல்லும் சூட்சுமம். பகுதி 7. உடல் வலிமை மற்றும் தற்காப்பு கலைகள். போதிதர்மர் ஒரு ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு மாபெரும் வீரன். அவர் பல்லவ வம்சத்தில் கற்ற வர்மக்கலை மற்றும் களரி பயிற்று போன்ற கலைகளை சீனத் துறவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன், தியானம் செய்ய வந்தவர்களுக்கு எதற்கு சண்டை பயிற்சி? ஷாவோலின் கோயிலில் துறவிகள் நீண்ட நேரம் அமர்ந்து தியானம் செய்ததால் அவர்கள் உடல் சோர்ந்து போனது. முதுகுவலி, உடல் நடுக்கம் ஏற்பட்டது. இதை பார்த்த போதிதர்மர் சொன்னார், பலவீனமான உடலில் பலமான ஆன்மா இருக்க முடியாது. A weak body cannot house a strong spirit. அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த உடற்பயிற்சிகள் தான் 18 ரோஹன் கைகள், 18 லோஹான் ஹேண்ட்ஸ். அதுவே இன்று உலகப் புகழ் பெற்ற ஷாவோலின் குங்ஃபு, ஷாலின் குங்ஃபு ஆக மாறியது. இன்றைய ஐடி உலகில் நாம் மணிக்கணக்கில் கணினி முன் அமர்ந்திருக்கிறோம். 25 வயதிலேயே முதுகுவலி, 30 வயதில் சர்க்கரை நோய். உடல் சரியில்லை என்றால் மனமும் சரியாக இருக்காது. உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. போதிதர்மர் வழி சொல்லும் பாடம். உங்கள் உடலை ஒரு கோயிலாகப் பாருங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா, ஜிம், நடைப்பயிற்சி, ஏதோ ஒன்று. உடல் உறுதியானால் தன்னம்பிக்கை தானாக வரும். பகுதி 8. முடிவுரை மற்றும் அழைப்பு. போதிதர்மரின் முடிவு மிகவும் மர்மமானது. அவர் சீனாவில் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டார் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். ஆனால் அவர் இறந்த 3 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு சீன அதிகாரி அவரை பார்த்ததாகவும், அவர், நான் என் வீட்டுக்கு, இந்தியாவுக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒற்றை செருப்புடன் சென்றதாகவும் ஒரு கதை உண்டு. கல்லறையை தோண்டி பார்த்தபோது உள்ளே உடல் இல்லை, ஒரு செருப்பு மட்டுமே இருந்தது. எது எப்படியோ அவர் விட்டுச் சென்றது ஒரு செருப்பு மட்டுமல்ல, ஒரு பாதை.
விழிப்புணர்வுக்கான பாதை. சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டலாம், ஆனால் நடப்பவன் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். கூகுள் உங்களுக்கு தகவலை தரலாம், ஆனால் அனுபவத்தை நீங்கள்தான் பெற வேண்டும். போதிதர்மர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எங்கே தெரியுமா? எப்போதெல்லாம் நீங்கள் சோதனைகளைக் கண்டு துவளாமல் எழுந்து நிற்கிறீர்களோ, எப்போதெல்லாம் பிறர் பாராட்டை எதிர்பார்க்காமல் உண்மையாக உழைக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் உங்கள் மனதை அடக்கி இந்த நொடியில் வாழ்கிறீர்களோ, அப்போதெல்லாம் போதிதர்மர் உங்களுக்குள் விழித்துக் கொள்கிறார். அவர் ஒரு பல்லவ இளவரசர் மட்டுமல்ல, அவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் வீரன். அந்த வீரனை தட்டி எழுப்புங்கள். புத்தகங்களை மூடுங்கள், கண்களை திறங்கள், வாழ்க்கையை நேருக்கு நேர் சந்தியுங்கள். அதுதான் த போடி தர்மா வே. இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு சிறு பொறியையாவது பற்ற வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படியிருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க்கையை மாற்றத் துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் சந்திப்போம். விழிப்புணர்வுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.